தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு வேத பகுதியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? இதான் தலைப்பு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? இப்படி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட ஒரு கேட்டோம் சொன்னால் நிச்சயம் நிறைவேறும்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் நம்ம வேதத்தின் அடிப்படையில் சில சம்பவங்களை பார்த்து இந்த நிச்சயத்தை நம்ம இன்னும் அதிகமாக வளர்த்துக்கொள்ளணும். பாருங்கள், வாங்க பார்க்கலாம். நான் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னால், இந்த கதையை கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஒரு சில வேத வசனங்களை நம்ம வாசிப்போம். இங்கே சீரியா ராஜா சமாரியா தேசத்தை முற்றுகை போட்டார் பாருங்கள். கிட்டத்தட்ட கொடிய பஞ்சம் உண்டாயிருச்சு. எப்படி எந்த அளவு பஞ்சம்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், 6ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 6:24-25. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். ஸோ எந்த அளவுக்கு பஞ்சம் தலைவிரிச்சாடிடுச்சுன்னு சொன்னால், புறாவோட பயிறு கூட, புறாக்கு போடுற பயிறு கூட கிடைக்க மாட்டேங்குது பாருங்கள். ஆடு மாடு கோழியெல்லாம் அடித்து சாப்பிட்ற வேலையே இல்லை. அங்கே கழுதத்தலை கூட கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப எல்லாமே காஸ்ட்லியாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த முற்றுகை போட்டால் யாரும் வெளியே போக முடியல, சிட்டியை விட்டு யாரும் வெளியே உள்ளே வர முடியல. ரொம்ப பஞ்சம் தலைவிரிச்சாடுது பாருங்கள். யாரும் வேலைக்கு போக முடியல, சாப்பாட்டுக்கு வழியில் ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் எலிசா பேசுகிறார் பாருங்கள். 7ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 7:1-2 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா வந்துடுறாருங்க. எலிசா சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவர் சொல்கிறாரு, இருக்கிறதுலே ரொம்ப சீப்பஸ்ட்டாக மாறிடும். எல்லா பொருளுமே சீப்பஸ்ட்டாக விற்கும். கோதுமை மா 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கும்னு சொல்கிறாரு. எல்லாமே இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நாளைக்கு இந்நேரம் அப்படிங்கிறாரு. இங்கே ஆக்சுவலாக பார்த்தா அந்த சீரியா தேசத்து அவன் படைத்தலைவன் பெரியவன் பாருங்கள், பெரிய ஆள் பாருங்கள், போட்டு முற்றுகை போட்டுட்டான். அவனை மேற்கொள்கிறதுக்கு வழியே இல்லை. சிரியா சமாரியா மாட்டிக்கிருச்சு அவங்ககிட்ட. எப்படி தான் அதை தப்பிக்க போகிறோன்னு ராஜாவுக்கும் ஒன்றும் புரியலை. ராஜாவே ரெட்டுடுத்தி இருந்தான்னு சொல்லி போட்டிருக்கு. ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான கண்டிஷன். ராஜாவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, யாருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலிசா இங்கே சொல்கிறாரு, நாளைக்கு நேரம் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சு போயிடும், இந்த பஞ்சம் இருக்காது, எல்லாம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். அப்பொழுது 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக எப்படி சொல்கிறான் பாருங்கள், இவன் இதோ கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு எலிசா சொல்கிறார் பாருங்கள், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனால் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான். ஸோ கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னு சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். எப்படியாவது நிறைவேறும் பாருங்கள். இந்த குஷ்டரோகி சொல்கிறான், இது எப்படி நடக்கும்? கர்த்தர் வானத்தில் ஒரு பெரிய டேம் மாதிரி வச்சு அங்கேருந்து ஆசீர்வாதத்தை கொட்டினாலும் இது நடக்குமா? அங்கேருந்து கோதுமை கொட்டி விட்டாலும் இது எப்படி நடக்கும்? அவ்வளோ சீப்பாலாம் கிடைக்காது. சமாரியாவுக்கு நேரம் அதெல்லாம் கொட்டினா கூட கிடைக்காதியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் எலிசா சொல்லிட்டாரு, இதே உன்னுடைய கண்களினாலே காண்பாய், ஆனால் அதை திங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் சொல்லிட்டாரு பாருங்க. ஸோ இப்படி சொன்ன உடனேயும் அதுக்கப்புறம் ஆண்டவர் கர்த்தர் அவர் உரைத்த வார்த்தை எப்பயுமே கனம் பண்ணுறாரு, அதை நிறைவேற்றாரு பாருங்கள். 6ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சீரியன் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரையின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளை இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். என்ன ஆகிட்டாங்க? எல்லாம் பீஸாக கலந்து ஓடிட்டாங்க. யாருமே இல்லை. தப்பிச்சோம் பொழைச்சோம், உயிர் கிடச்சா போதும்டா சாமி, எதுவுமே வேணாம், பாளையத்தில் வேகமாக ஓடு. ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு சவுண்ட் எஃபெக்டை உண்டாக்கிட்டார். பெரும் படைகளின்
மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணுறாரு பாருங்கள் இவங்களுக்கு மட்டும். கர்த்தர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறதுல எக்ஸ்பர்ட்டு. நம்முடைய எதிரியை வெல்றதில் அவர் எக்ஸ்பர்ட்டு பாருங்கள். ஈஸியாக அதை வந்து அவங்களுக்கு இந்த சத்தம் அவங்களுக்கு மட்டும்தான் துணிக்குது. இங்கே வந்து சமரியா ராஜாக்கெலாம் அதெல்லாம் எதுவுமே அந்த சத்தம்லாம் வரலை. ஆனால் இங்கே மட்டும் வருது. எங்கே சீரிய இராணுவத்தில் இருக்கிற அவங்க படைத்தலைவர்களுக்கு, சீரிய இராணுவ வீரர்களுக்கு மட்டும் இந்த சத்தம் கேட்குற மாதிரி பண்ணுறாரு. கர்த்தர் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணாலும் செய்ய முடியும் இல்லையா? எகிப்தில் இருக்கும்போது பாருங்கள், கோசன் நாட்டில் மட்டும் வெளிச்சம் இருக்குது, எகிப்து ஃபுல்லாக இருட்டாக கிடக்கு. என்ன வேணாலும் பண்ண முடியும் கர்த்தரால் நினச்சாருன்னா. இதை பண்ணிட்டார் பாருங்கள். இங்கே பண்ணோன்னே எல்லாம் தப்பிச்சோம் பொழைச்சோம், உயிர் மட்டும் கிடச்சவங்க எல்லாம் ஓடிட்டாங்க பாளையத்துல எல்லாம் விட்டுட்டு. அங்கே கொஞ்சம் குஷ்டரோகிகள்லாம் இருந்தாங்க பாருங்கள், இந்த சமரியா சேர்ந்த குஷ்டரோகிகள். இவங்க என்ன பண்ணுறாங்க, பட்டினியாக கிடக்குறாங்க. நடா ஒன்றுமே கிடைக்க மாட்டேது, நம்மளை உள்ளே விட மாட்டாங்க சமரியாக்குள்ளே. குஷ்டரோகிகள்லாம் தனியாக பிரித்து வெளியே தான் அனுப்பி வச்சு, பாளையத்துக்கு வெளியே இல்லை பட்டணத்துக்கு புறம்பாக தான் வச்சுருப்பாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க கேங்குக்குள்ளே. ஸோ அந்த காலத்தில் அப்படி இருந்தது. ஸோ நம்ம ரொம்ப பட்டினியாக கிடக்குறோம், உள்ளேயும் போக முடியாது, உள்ளே போனால் நம்ம விட மாட்டாங்க, இங்கே இருந்தால் சாக போகிறோம், சரி அட்லீஸ்ட் சீரியரோட பாளையத்துக்கு போவோம், அங்கே இராணுவத்துக்குள்ளே போவோம், அங்கே அவங்க உயிரோடு வச்சாங்கன்னா உயிரோடு இருப்போம், இல்லைன்னா செத்தா சாவோம், எப்படியும் சாக போகிறோம், அங்கே போய் ஒருவேளை அவங்க உயிரோடு வச்சுட்டாங்கன்னா பொழைச்சிக்கலாம்ல அப்படின்ட்டு தான் போகிறாங்க பாருங்கள். அந்த சீரியரோட படைக்குள்ளே போகிறாங்க, அந்த இராணுவம் இருந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் எல்லாம் எம்டியாக கிடக்கு, ஒன்றுமே இல்லை, ஒருத்தங்க கூட இல்லை, எல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்ற கர்த்தர் வந்து விரட்டிட்டார். அதை பார்க்குறாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அங்கே போய் இருக்கிற நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க வெள்ளி பொண்ணு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அவங்க போருக்கு வரவங்க இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்ததை எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு கூடாரத்துக்கு இன்னொரு கூடாரத்துக்கு போகிறாங்க. நமக்கு இதுக்கு பெரிய ரட்சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவனை ஒருத்தர் சொல்கிறான் பாரு, இது இப்படியே நம்ம மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா அது பெரிய துரோகமாயிரும், நம்ம போய் நம்ம இதுக்கு அறிவிப்போம், நம்மளுடைய ராஜ்யத்துக்கு அறிவிப்போம், நம்முடைய ராஜாவுக்கு அறிவிப்போம்னு சொல்லிட்டு ஒளிமுக வாசலுக்கு போய் அங்கே போய் அறிவிக்கிறாங்க பாருங்கள். வாயில் காவலர்கள்ட்ட அவங்க போய் உள்ளே போய் அரண்மனை ராஜாக்கிட்ட இதை தெரிவிக்கிறாங்க. அப்புறம் ராஜா ஆட்களை அனுப்பி செக் பண்ணுறாரு. நிஜத்திலே வந்துட்டு அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க, தெரிஞ்சிருச்சு, எல்லாம் பயந்து ஓடிட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால இவங்க ஆட்களை குதிரைப்படைகள் எல்லா படைகளும் அனுப்பி அவங்கள விரட்டி அவங்கள சாகடிச்சிடுறாங்க பாருங்கள். நிறைய பேரை சாகடிச்சிடுறாங்க. மிகப்பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் வந்து அங்கே கட்டளையிடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்புறம் வந்து 16ஆம் வசனம் பாருங்கள், 2 ராஜாக்கள் 7:16. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. இங்கே நிறைவேறிச்சு பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஆயிடுச்சா? கர்த்தர் சொன்னார், இங்கே நிறைவேற்றிட்டாரா இல்லையா? ஸோ அடுத்து 17ஆம் வசனம் பாருங்கள். அதுவும் கர்த்தர் சொன்னபடி நடக்குது பாருங்கள். ராஜா தனக்கு கையிலாக கொடுக்குற அந்த பிரதானியை ஒளிம வாசலில் விசாரிப்பாக இருக்க கட்டளையிட்டு இருந்தான். போய் அங்கே போய் வந்துட்டு எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுப்பாங்க, போய் என்ன பண்ணு பார்த்துக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒளிமுக வாசலில் இருக்க கட்டளையிட்டான். ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே இங்கே பெரிய கேங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். பெரிய கூட்டம் உண்டாயிருச்சு, எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவங்க ரொம்ப கூட்டம் உண்டாதனால அவனை நெருக்கி மிதிச்சிட்டாங்க பாருங்கள். மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். எப்படி? தேவனுடைய மனுஷன் சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும், அடுத்த வசனம் வாசிக்கிறேன், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசலிலே விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மகதங்களை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன் கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாக தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலில் ஜனங்களை அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். பார்த்தீங்களா எப்படி செத்து போயிட்டான்? ஒளிமுக வாசல் நெருக்கி மிதிச்சிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே அந்த பிரகாரமாகத்தானே கர்த்தருடைய வார்த்தை சொன்ன மாதிரியே செத்து போயிட்டான். கண்களினால் பார்த்தான், எப்போ நடக்க சீப்பாக விற்கிதுன்னு பார்த்துட்டு ஆள் காலி, எல்லாம் நெருக்கி மிதித்து கொண்டு போட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை அங்கே அப்படியே நிறைவேறிச்சு பாருங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நிறைவேறும். அதுதான் வந்து சத்தியம். இன்னொன்று நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ கர்த்தருடைய வார்த்தை வந்து அவர் வார்த்தை நிறைவேற்றுறதுல கூர்ந்து கவனிக்கிறார் பாருங்கள். கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி இந்த வாக்குத்தத்தத்தை என் பிள்ளைக்கு கொடுத்துருக்குறேன், என் மகளுக்கு கொடுத்துருக்கேன், என் மகனுக்கு கொடுத்துருக்குறேன், இந்த மாதம் ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்துருக்கேன், இந்த வருஷத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். இருப்பாங்க அதை நிறைவேற்றும்படி அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு.
அதை அப்படியே நிறைவேற்றுகிறார் பாருங்கள். அவருடைய வார்த்தையை வந்து நிறைவேற்றுறதில் அவர் ரொம்ப தீவிரம் காட்டுகிறாரு. ஜீசஸ் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டுன்னே சொல்லலாம் பாருங்கள். ஜீசஸ் வந்துட்டு இதில் எக்ஸ்பர்ட்டுன்னே சொல்லலாம். நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு சில காரியங்களில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது ஒரு பேர் ஏதாவது ஒரு பேர் வச்சுருவாங்க. சில பேர் வந்துட்டு வாரி வாரி வழங்குவாங்க, அவங்களுக்கு பேர் என்ன வச்சுருவாங்க, வள்ளல்னு வச்சுருவாங்க. சில பேர் வந்து ரொம்ப கோவக்காரன், அடிதடி சண்டை முரட்டுத்தனமாக நடப்பாங்க, அவனுக்கு பேர் ரவுடின்னு வச்சுருவாங்க. நான் ரவுடின்னு வச்சுருவேன். இப்படிலாம் நடக்குது பாருங்கள். இதனால தான் கர்த்தர் வந்து பாருங்கள், ஆண்டவராக இயேசு வந்து வார்த்தை நிறைவேற்றில் தீவிரமாக இருக்கிறதுனால தான் அவருக்கு பேர் வார்த்தைனே உண்டாயிருக்கு பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தைன்றது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை நிறைவேற்றுறதுல தீவிரமாக இருக்கிறதுனால அவருக்கு பேரே வந்துட்டு வார்த்தைன்னு வந்து உண்டாயிடுச்சு பாருங்கள். ஸோ கர்த்தர் வந்துட்டு அவருடைய வார்த்தை நிறைவேற்றுறதுல மிகுந்த தீவிரம் காட்டுகிற தேவன் பாருங்கள். அவர் சொல்கிறாரு பாருங்கள், யோவான் 3:15 வாசிக்கிறேன். யோவான் 3:15 சாரி மத்தேயு 3:15, யோவான் கிடையாது, மத்தேயு 3:15 சொல்கிறாரு. யோவானை பார்த்து சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு யோவானுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். கர்த்தர் பாருங்கள், வார்த்தையை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது வார்த்தையை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தான் அப்படி அந்த கூர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் யோவானை பார்த்தோன்னு சொல்ல, இடம் கொடுப்பா, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுறது நமக்கு ஏற்றதாக இருக்குது, எல்லா நீதியும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இருப்பாங்க. இயேசு இங்கேன்னு மட்டும் இல்லைங்க, ஒரு சூழ்நிலையும். அடுத்து மத்தேயு 8:17 வந்து பார்த்தோன்னு சொன்னால் வார்த்தை வந்து நிறைவேற்றார். அவர் வார்த்தை நிறைவேற்றார். மத்தேயு 8:17 பாருங்கள். அஸ்தமனமான போது 16 வாசிக்கிறேன். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே 17 அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பார்த்தீங்களா? ஸோ வார்த்தையை தான் அங்கே நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவராக இயேசு. வந்து ஏசாயா தீர்க்கதரிசி உரைச்ச வார்த்தையை அங்கே நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு. வார்த்தை நிறைவேற்றுறதில், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதில் ஆண்டவர் வந்துட்டு ரொம்ப கவனமாக கூர்மையாக வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்கள். இன்ஃபேக்ட் அவர் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட அதை தான் பண்ணார் பாருங்கள். வாசிக்கிறேன் ஒரு வசனம், யோவான் 19:26 பாருங்கள். 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். பாருங்கள், வேத வாக்கியம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. வேத வாக்கியம் வந்து பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, இந்த மாதிரி தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. தீர்க்க தரிசனம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றும்படிக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சப்பறம் அந்த வார்த்தை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லியே சொல்கிறாரு பாருங்கள். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் வந்துட்டு வசனத்தை வந்து எப்படியாவது வந்துட்டு நிறைவேற்றணும், வாக்குத்தத்தத்தை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லி தீவிரம் காட்டிக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவருக்கு பேர் வந்து வார்த்தை. சரிங்களா? இன்னும் ஒரு சில இதை பார்ப்போம். கர்த்தர் வந்துட்டு ஆபிரகாமுக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணினா இருப்பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15:18 வரைக்கும் வாசிக்கிறேன். அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாயிமியரும் ஏமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். என்ன சொல்கிறாரு? 15:21 இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. கானான் தேசத்தை தான் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ இவ்வளோ ஜனங்கள் அங்கே வாசம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். ஆதியாகமம் 15:21 கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாத்ராகமம் 3:8 வாசிங்க. யாத்ராகமம் 3:8 வாசிக்கிறேன் நான் பாருங்கள். யாத்ராகமம் 3:8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அங்கே கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அதை நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இறங்குறாரு. யாத்ரா 3:8 சொல்லுது, நான் இறங்கிட்டேன்ப்பா, இது கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அவர்கள் எகிப்தின் கையிலேருந்து விடுதலையாக்கி பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் நான் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நான் இறங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. யாத்ரா 3:8
யோசுவா 21:43 வாசிங்க. 21:43 நான் வாசிக்கிறேன். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். யோசுவா வச்சு பாருங்கள், ஆண்டவர் வந்துட்டு மோசே மூலமாக வந்து எகிப்திலேருந்து அவர்களை பிரித்து கூப்பிட்டு வந்தார். யோசுவா மூலமாக தான் பங்கிட்டார் பாருங்கள் தேசத்தை, வந்து கானான் தேசத்தை எல்லா மக்களுக்கும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை ஆதியாகமம் 15:21 பண்ண வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றார். எங்கே நிறைவேற்றார் பாருங்கள், யோசுவா 21:43 நிறைவேற்றார் பாருங்கள். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை கொடுத்தார். அவர் அவர்களை சுதந்திரித்து கொண்டு அவையில் குடியிருந்தார்கள். ஆதியாகமம் 15:21 வந்து வாக்குத்தத்தம் பண்ணார் கொடுத்தேன்னு. யாத்திராகமம் 3:8 வந்து இறங்கிடுறாரு அதை நிறைவேற்றும்படிக்கு. யோசுவா 15:21-43 வந்து நிறைவேற்றி முடிச்சுட்டார் பாருங்க. அதை வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 45ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கொடுத்திருந்த சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுவார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை பாருங்கள். கர்த்தர் சொல்லிட்டாரு, கொடுத்தேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம வந்து அதை எப்படியே we can count it as it's finished. அதாவது இது முடிஞ்சிச்சு நம்ம எடுத்துக்கலாம். கர்த்தர் சொல்லிட்டாரா, முடிச்சு, நோ செகண்ட் டாக். அது அவ்வளோ வேறு மாற்று கருத்தே இல்லை, மாற்று பேச்சே கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டாரா, முடிஞ்சிச்சு, அதை அப்படியே நிறைவேற்றிடுவார். என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் வார்த்தை நிறைவேற்ற என்ன வேணாலும் பண்ணுவார். எப்படி நிறைவேற்றுவார்? அவர் வார்த்தை நிறைவேற்றுவது எக்ஸ்பர்ட் பாருங்கள், எப்படி நிறைவேற்றுவார் பாருங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு மிக மிக முக்கியம். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கி அவர் பண்ணியிருப்பார்னு சொன்னால், இந்த வாரத்தில் பண்ணியிருப்பார்னு சொன்னால், இந்த மாதத்தில் பண்ணியிருப்பார்னு சொன்னால், இந்த வருஷத்தில் பண்ணியிருப்பார்னு சொன்னால் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், வார்த்தை நிறைவேற்றில் தீவிரம் காட்டுகிற தேவன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த டயத்தில் இப்படி வெயிட் நிறைவேற்றிடணும், அது நிறைவேற்றுறதுக்காக இறங்கி வேலை செய்கிறார் பாருங்கள். அதுதான் முக்கியம். கர்த்தர் இறங்கி வேலை செய்கிறாரு. நிச்சயம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்கள் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.